வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே சார். தொடர்ந்து மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களோட கேள்விகள் எடுத்து வந்திருக்கேன். அதை பற்றி கேட்குறேன் சார், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சார், இந்த வைர ஊசி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறீங்கல்ல, கோல்டுக்கு வைர ஊசின்ற விலை வந்துருச்சுன்றதே கிடையாதா? கோல்டுக்கு வேல்யூவே பண்ண முடியாது. நான் வேல்யூவேஷனை வச்சு தான் ஒரு ஸ்டாக்கை வைர ஊசியா இல்லையான்னு சொல்கிறேன். கோல்டுக்கு கேஷ் ஃப்ளோவே கிடையாது. ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ வச்சு தான் we are evaluating a stock whether it is a வைர ஊசி or not. கோல்டுலேருந்து கேஷ் ஃப்ளோ வராது. கோல்டு வைர ஊசி ஆகணும்னா இதே ரேட்டில் இருக்கணும். அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறணும். அமௌண்ட் ஆஃப் பணம் இன் சர்க்குலேஷன் குறையணும். இப்போ மணி இன் சர்க்குலேஷனை கட் பண்ணலன்னா அண்டு இஷ்டத்துக்கு மணி சப்ளை எக்ஸ்பேண்ட்னா எப்படி பணத்தை க்ரியேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் நோட் அடித்து பண்ண மாட்டாங்க, ரைட்டாக. அது சினிமாவில் தான் அப்படி காட்டுவாங்க. பணம் எப்படி க்ரியேட் ஆகும்னா, ரிசர்வ் பேங்க்கிட்ட மணி இருக்காது, ஸ்டேட் பேங்க்கிட்ட பாண்டு இருக்கும். ஸ்டேட் பேங்க்குக்கு பணம் தேவை. ஸோ இந்த பாண்டை வாங்கின்னு கேஷ் கொடுப்பாங்க. ஸோ யூஆர் கிரியேட்டிங் மணி. ஓகே. இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ பண்ணியிருக்கு. அதனால தான் பேங்க் நிஃப்டிலாம் மேலே இருக்குது. ஸோ அதை மணி மேக்கிங்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ நிறைய வாங்கியிருக்கு. அந்த பணத்தை அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருக்கு. செக்யூரிட்டி பேங்க்குக்கு போயிடுச்சா, கேஷ் மார்க்கெட்டுக்கு வந்துடுச்சா, மார்க்கெட்டில் பணப்பழக்கம் ஏறும். அதனால தான் பேங்க் ஸ்டாக் ஏறி இருக்கு. ஓகே. அதனால தான் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்கிறது, ஏற்றும் போது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் இதிலெல்லாம் கை வைக்கிறதா சார்? எல்லாமே கை வைக்கிறது. ஸோ ஹவு ஆர்பிஐ பம்ப்ஸ் இன் அண்ட் டேக்ஸ் அவுட் மணி is by selling and buying government securities. So government securities நீங்கள் வாங்குறீங்கன்னா you are increasing liquidity in the system. So when the money in the system is at the correct level and is not too much, in fact there is less money in the system, then தங்கம் வைர ஊசியாக போகும். அது மாதிரி கண்டிஷன் வரவே வராது. ஓகே. எக்கானமியால் தாங்கவே முடியும். ஏன்னா நான் அன்றைக்கி அமெரிக்காவை பற்றி சொன்ன மாதிரி எல்லாமே கடன் வாங்கி எல்லாமே கடனில் ஓடிட்டுருக்கு. நான் இந்தியாவை பற்றியும் அதே தான் சொல்லணும். உங்கள் 2 வீலர் கடனில் ஓடுதா, 4 வீலர் கடனில் ஓடுதா, வீடு கடனில் ஓடுதா, எல்லாமே கிரெடிட் கார்டில் ஓடுதா. அவன் பணத்தை டைட் பண்ணான்னா நீங்கள் வீட்டில் படுத்து ஐசியூவில் படுத்துட்ருப்பீங்க. ஸோ ஒரு இன்ஜின் ஓட்டுறதுக்கு பெட்ரோலுங்கிறது கேஷ். ரொம்ப ஓவராக பெட்ரோலை குடிக்குது இன்ஜினுங்கிறது சொல்கிறது கோல்டு விலை. ஸோ அந்த இன்ஜினை நீங்கள் கட்டி ரிப்பேர் பண்ணி பெட்ரோல் கன்சம்ஷனை குறைக்கணும். அது ஒரு வருஷம் ஆகும். ஸோ இன்ஜினை கட்டி வண்டியை நிறுத்தணும். இன்ஜினை கட்டுறதுங்கிறது எக்கானமி படுத்துரும். அது நம்மளால் பண்ண முடியாது. அதனால ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி தான், ரத்தம் ஓடிட்டே இருக்கும்போது சர்ஜரி பண்ணணும். உலகத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சு 1945 இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் இந்த இன்ஜினை நிறுத்தினாங்க. அதுதான் பால் வோல்கர் 1980 பண்ணது. ஓகே சார். கோல்டு 38% குறையும் அப்படின்னு சொன்னது தான் பட்டி தொட்டி எல்லாம் தங்க விலை குறைய போகுது, தங்க விலை குறைய போகுது, தங்க விலை குறைய போகுது அப்படின்ற லெவலுக்கு எல்லாத்துக்கும் அந்த தகவல் போயிருக்கு. என்ன நடந்தது? தங்கம் 38% குறையுமா? ஜான் ஸ்டூவர்ட் மில், அவர் மார்னிங் ஸ்டாருங்கிறவருக்கு ஒரு கம்பெனிக்கு அனலிஸ்ட். ஆக்சுவலி ஒரிஜினலி அவன் பெரிய இங்கிலீஷ் ஃபிலாசபர். அவர் பேரை அவருக்கு வச்சுருக்காங்க. ஜான் என்ன சொல்கிறான்னா, இந்த கோல்டோட ரேலி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலேயும் எக்ஸ்ட்ராடினரி எக்கனாமிக் சிச்சுவேஷன்னாலேயும் இருக்குது. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் போயிடுச்சு, எக்கனாமிக் சிச்சுவேஷன் நார்மல் ஆகிடுச்சுன்னா கோல்டு ஒரு டீப் கரெக்ஷனை பார்க்கும் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி முன்னாடி உலகத்தில் நடந்திருக்கு. பால் வோல்கர் அப்படிங்கிறவர் ஜிம்மி கார்ட்டரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 20% ஏற்றினும்போது 20%, அதாவது அமெரிக்காவில் 20% வட்டி இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அவர் குறைச்சார். கோல்டு $800 மேலே இருந்தது, அங்கேருந்து $200 வந்தது. ஜெரோம் பால் வால்கரும் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப், ஜிம்மி கார்ட்டரும் இல்லை. இப்போ தான் ஜிம்மி கார்ட்டர் இறந்தார். டொனால்ட் ட்ரம்ப்
நான் ஒரு எம்பரர் ஃபேண்டசியில் இருக்கார், ஃபார் எவர் அவர் தான் இருக்க போகிறாருன்னு. ஸோ அவர் ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகவே மாட்டார். ஹோப்ஃபுல்லி இஃப் அமெரிக்கா இஸ் லக்கி, அடுத்த வருஷம் எலெக்ஷன் போது ஹி வில் லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி காங்கிரஸ். செனட் கஷ்டம், காங்கிரஸ் தோப்பார். செனட்டும் தோத்தார்னா ஐடியல். தட் மீன்ஸ் தேர் வில் பி அ லேம் டக் பிரசிடெண்ட்டாக மாறுவார். இது வெறும் அமெரிக்காவை சால்வ் பண்ணுறது. லேம் டக் பிரசிடென்ட்னா தட் இஸ் பார்லிமெண்ட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் யூ, யூ cannot பாஸ் எனி பில். பெரிய அதிகாரம் இல்லாத ஒரு பிரசிடென்ட். பிரசிடெண்ட்டாக அவர். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன். மே 2026 இவரோட ஜெரோம் பவுலோட டேர்ம் முடிஞ்சிடும். அடுத்த ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அது அவரோட ப்ரெரோகேட்டிவ். அதனால ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ரெண்டாவது, நான் பவருக்கு வந்த அடுத்த நாளே நான் புட்டினை வாரில் முடிக்க வச்சிருவேன், தெர் வில் பி பீஸ் இன் யுக்ரைன் அப்படின்னாரு. 10 வாரம் முடிஞ்சிருச்சு. புட்டின் இஸ் நாட் குட் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ புட்டின் இஸ் நாட் பிளேயிங் டு ஹிஸ் டியூன்ஸ். ஸோ ரஷ்யானால் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இருக்கிற ஒரு பயம், ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் எண்டார மாதிரி எனக்கு தெரியல. ட்ரம்ப் எங்கேயும் போகல. 1/3 ஆஃப் புட்டினோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை அமெரிக்கா முடக்கி வச்சுருக்கு. அதை ரிலீஸ் பண்ணாது. அதை ரிலீஸ் பண்ணால் தான் நார்மலைஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ஸ். மூணாவது, ஜி ஜின்பிங் எங்கேயும் போகிறது கிடையாது. நான் போருக்கு தயார் அப்படின்றார். இந்த 3 கன்ஃப்ளூவன்ஸ் இருக்கிற வரைக்கும் பெரிய ஜியோ ஸ்டெபிலிட்டி வரும்னு எனக்கு தெரியல. கோல்டு மக்கள் சேஃப் ஹேவன் வாங்கிறதுனால மட்டும் ஏறலை. கோல்டு சைனா, ரஷ்யா, டர்க்கி, இந்தியா, ஹங்கேரி, போலண்டு இது மாதிரி ஊரெல்லாம் கோல்டை வாங்கியிருக்காங்க. ஃபிசிக்கல் கோல்டு அந்தந்த ஊருடைய சென்ட்ரல் பேங்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. சைனா வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களோட டாலர் ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ இறங்கிட்டுனா சைனா வாங்கும். சைனா இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. 2800 2900 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவன் ஒரு பிக் பையராக இருப்பான் கோல்டு. ஸோ கோல்டு அதையும் ஹம்பியும் கிராஸ் பண்ணி, இந்தியா சைனா பையிங்கையும் கிராஸ் பண்ணி, அங்கே ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அதுக்கப்புறம் கரெக்டாகலாம்னா ஆகலாம். பட் இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி ஆஸ் ஆஃப் டுடே. ஓகே சார். அப்போது அவர் சொல்லியிருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால கோல்டு ஏறிட்டு இருக்கு, ஸோ கீழே விழலாம். இன்னைக்கே பார்த்தா ஒரு கிராம் 150 ரூபா வரைக்கும் இறங்கி இருக்கு. ட்ரம்ப் இப்போதான் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஃபார்மாக்கும் செமிகண்டக்டருக்கும் டாரிஃப் போட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கோல்டு 150 ரூபா குறைஞ்சிருக்கு. இதுக்கு ஏன் விழுந்திருக்குன்னா, யூஎஸ் டாலர் 2.5% நேற்று விழுந்தது. அட் ஒன் டைம் கோல்டு 2% விழுந்திருந்தது. சில்வர் 5% விழுந்திருக்கு. மற்ற எல்லா அசட் கிளாஸும் 5% விழுந்தபோது இந்த அசட் கிளாஸ் மட்டும் 1% விழுந்திருக்கு. ஸோ யூ ஹவ் டு ரிலேட்டிவ்லி வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி மார்க்கெட். இதனால நான் ஒரேடியாக கோல்டு வாங்குவேன், ஒரேடியாக இது பண்ணுவேன். த வேர்ல்டு சுச்சுவேஷன் இஸ் வெரி ஃப்ளூயிட். நாளைக்கு காலத்தால் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நைட்டே திரும்பி கோல்டு ஒரு $100 ஏறிடுச்சா. அண்டு வை எல்லோரும் அதை நியூஸ் வந்ததுன்னா, 35% கரெக்ஷன் இன் கோல்டு பார்த்தது 45 வருஷம் ஆனது. திரும்பி வரும்னு ஒருத்தன் சொல்கிறான்னா என்ன சொல்கிறான்னு பார்க்கறதுக்காக பார்க்குறான். ஓகே, இப்போது மார்க்கெட் விழுந்ததுன்னா கோல்டு ஏறும், கோல்டு விழுந்தா மார்க்கெட் ஏறும் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி பொதுவாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இல்லை, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணும் இங்கே வச்சு தான் கோல்டு. ஓகே, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா கோல்டு விழணும். அப்படி தான் விழுந்துட்டு இருந்தது. எப்போ இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் சைனாலாம் கோல்டு வாங்க ஆரம்பித்தாலும், இன்ஸ்பைட் ஆஃப் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற கோல்டு ஏறிது. இப்போ இவங்கெல்லாம் கரண்ட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும், ஒரு ரிசெஷன் வரும், அதனால் ரேட் கட் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ரேட் கட் பண்ணாங்கன்னா மக்கள் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் பிஃபோர் ரிசெஷன் வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா ரேட் கட்டலாம் முடியாது. ஷூ, துணிமணி, கார் விலை ஏறப்போகுது, செகண்ட் ஹேண்ட் விலை ஏறப்போகுது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெரோம் பவுல் இது வரைக்கும் சொன்னதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாமல் போது டெஃபினட்டாக கோல்டு ஸ்டேபிளாக இருக்கும். பட் ஃபைனலி ரிசெஷன் ஒன்று வரச்ச அமெரிக்கா ரேட் கட் பண்ணி தான் ஆகணும். அது இன்ஃப்ளேஷன் அப்போ என்ன பொறுத்து இருக்குன்னு. அப்போ கோல்டு திரும்பி ஏறும். ஃபட்டால் கரெக்ஷன் 10% கரெக்ஷன் வரும். ஆனால் யாராலையும் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்ல முடியாது. நான் எல்லா மார்க்கெட்டும் ஓவர் வேல்யூடு
அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ரொம்ப நாள் சொல்லின்னு இருக்கு. ஸோ தெளிவாக அமெரிக்கன் மார்க்கெட்டும் ஓவர் வேல்யூடு, மேக்னிஃபிசன்ட் செவனை வச்சு மார்க்கெட் ஏற்றுறாங்கன்னு பல தடவை மார்க்கெட்டை ஏற்றுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது அந்த பபுள் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 7 month லோவில் இருக்காங்க. And I won't be surprised if both S&P 500, NASDAQ and the Indian Nifty drop to a 1-year low. அதாவது 21க்கு கீழே நிஃப்டியும் 300, 500, 600 பாயிண்ட்டு S&P 500 4000 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி பார்த்தா தங்கத்தோட விலை 7500 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? 7500 ஆல்ரெடி போகிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ரூபா அந்த சமயத்தில் என்ன பிஹேவ் இல்லை, பண்ணும். நீங்கள் 10% கரெக்ஷன் சொன்னீங்கல்ல, போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ நீங்கள் வந்து ருப்பி அப்படியே இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கிறீங்கல்ல. ஸோ ரூபா திரும்பி 90க்கு போச்சுன்னா, இன்றைக்கி டாலர் விழுந்திருக்கு, அது 84, 95 கிட்ட இருந்தது. நாளைக்கு இந்த சைடு அப்படியே மாறிடுச்சுன்னா, ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே. இல்லை, நீங்கள் 10%ன்னு சொன்னதுனால இந்த கேள்வி கேட்குறேன். அதான் 10% விழுந்தால் ரூபாவும் 5% விழும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே ஓகே வாட் வில் ஹேப்பன். பட் இப்போதைக்கு நான் பார்க்குற வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக ஒன்றும் தெரியல. இயர் எண்டுக்குள்ளே 3600 போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. ஒரு ரவுண்ட்ஸ் $3600 போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. ஓகே சார். என் பொசிஷன் எப்படி மாற்றுவேன்னா, உலகத்தில் வேறு ஏதாவது காமிங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்தால் மாற்றுவேன். ஆனால் காமிங் இன்ஃப்ளூயன்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார். இப்போது நீங்கள் சொல்லும்போது ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற இடத்துல ஹாக்கி எடுத்துகிட்டு ஓடுங்க. டிஃபன் காஃபி எல்லாருக்கும் தெரிஞ்சுது, அந்த எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதில் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கன்றது. ஹாக்கி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களே, அது என்னது சார்? ஹாக்கியில் மட்டும்தான் ஒரே ஸ்போர்ட்டு. நீ கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிளில் இருக்கணும். அது பேர் டீம்பாங்க. அதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் கோல் அடிக்க முடியும். இப்போ ஃபுட்பாலில் அந்த கோல் கீப்பர் அந்த சைட்லேருந்து கிக் அடிச்சு அது இந்த சைடு கோலுக்குள்ளே போயிடுச்சாலும் கோல். ஹாக்கியில் அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள்குள்ளே தான் கோல் அடிக்க முடியும். ஓகே. ஹாக்கி எடுத்து நீங்கள் ஹாக்கிங்கிறது ஸ்டிக்கு. ஸ்டிக்கை எடுத்து நீ டீல இல்லைன்னு வை, எப்படி ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள் கோல் அடிப்பு? ஸோ ரெடி ஆகிக்கங்கன்றீங்களா? இன்றைக்கி ஸ்ட்ரைக்கிங் சர்க்கிள்குள்ளே இருந்து கோல் அடிக்கிற டைமு, டிஃபன் காஃபி வாங்குகிற டைமுன்னு சொல்கிறதுக்காக ஹாக்கி ஸ்டிக் எடுத்துன்னு ஓடுன்னு சொல்கிறோம். ஓகே சார். அது ஒரு கேள்வியாகவே கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, அது என்ன ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ₹1 ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறீங்க? எங்கள் பொழப்பே ஸ்விக்கி ஜொமேட்டோவில் தான் ஓடிட்டுருக்கு. ஃபுட்டு வாங்குகிறோம், மளிகை சாமான் முதற்கொண்டு எல்லாம் அதில் தான் வாங்கிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் ஃபீ போடுறாங்க. ₹10 பொருளை ₹15, ₹20 விற்கிறாங்க. அதை நாங்களே தினமும் கண் கூட பார்க்குறோம். நிறையா பணம் நாங்களே கொடுக்குறோம். அப்புறம் அது ஏன் வந்து ₹1 ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்க? ஏன் லாஸ் ஆகும்னு சொல்கிறீங்க? ஏன்னா தேவைக்கு மேலே ஆல்ரெடி ஈக்விட்டி பணத்தை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட் கேப் ஆஃப் ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா, அட் ஒன் டைம் இட் இஸ் ஈக்குவல் டு தி மார்க்கெட் கேப் ஆஃப் டைட்டன். டைட்டனில் நீங்கள் ஐபிஓலேன்னு வந்தப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூ வுட் ஹவ் மேட் 600 to 700 times your money. டைம்ஸ். ஆமாம், ₹2, ₹3 வாங்கியிருக்கேன் நான் டைட்டன். ரைட்டா? அது ட்ரூ வெல்த் கிரியேஷன். வாட்ச் கம்பெனி இன்றைக்கி எல்லாமே விற்கிறோம். ஒரு வாட்டி அவங்க 18 கேரட் கோல்டு பண்ண ஆரம்பித்தாங்க. யூரோப்பில் டிமாண்டு போயிடுச்சு. அந்த 18 கேரட் அடாப்ட் பண்ணி தான் இந்தியாவில் 22 கேரட் விற்றாங்க. அப்படி தான் இந்தியாவுக்கு தனிஷ்க்குன்னு ஒரு பிராண்டே கிடச்சிது. இப்போ டைட்டன் I+ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. தே ஹவ் க்ரோன் ஸ்லோலி. வேற லென்ஸ்கார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகி இப்போ அவங்களோட ஃப்ரான்ச்சைஸிலாம் அவன் மேலே கேஸ் போட்டு அடிதடை சண்டை நடந்துட்டுருக்கு. டைட்டனில் மேஜர் ஷேர் ஹோல்டிங் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வச்சுருக்கிறதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் டாட்டா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த கம்பெனி. அதனால தான் டாட்டாவும் தமிழ்நாடு டிட்கோவும் சேர்த்து தான் டைட்டன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஐபிஓலேருந்து 2 மடங்கு கூட அல்ல ப்ரைஸ் நினைக்கிறேன் திரும்பி இறங்கினப்புறம். அதுலேயே நீங்கள் 600 times பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து ஒன்றுமே இல்லாத ஸ்டாக்கை ஹை ப்ரைஸில் மார்க்கெட்டில் இறக்கி விட்ருக்கீங்க. டைட்டன் எவ்வளோ வாட்டி கம்பெனி பேரை மாற்றினாங்க? மாற்றுற மாதிரி தெரியல சார், முதல்ல இருந்தே அதே தானே. டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியை டிஸ்கோன்னு சுருக்கி வச்சுக்கிட்டாங்க. கம்பெனி பேரை மாற்றினாங்களா? டாடா இன்ஜினியரிங் லோக்கோமோட்டிவ் கம்பெனி, அது டெல்கோன்னு இருந்தது. அதை ஏன் மாற்றினாங்கன்னா லோக்கோமோட்டிவ் பண்ணுறது நிறுத்திட்டாங்க. கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதனால் டாடா இன்ஜினியரிங் அண்ட் லோக்கோமோட்டிவ் கம்பெனி டாடா மோட்டார்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க மோட்டர் காரும் இதுவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரக்கும் தான். பேருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ரைட்டா? நீ ஜொமாட்டோங்கிற பேரை எட்டர்னல்னு மாற்றின, ஜொமேட்டோவை மறந்துடுவாங்க.
ஏன்னா அது மார்க்கெட்டில் கொண்டு வந்தது தானா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் டெக்னிக். பேரை மாற்றிட்டா நாங்கள் பிராண்டை மறந்துடுவோம் சார். பிராண்டை மறக்கணும். நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேங்கிறது, நான் பிளிங்கிட்ட பண்ணுறேங்கிறது. நீ ஃபுட் டெலிவரிக்கா ஆரம்பித்த கம்பெனி, உனக்கும் குயிக் டெலிவரிக்கும் என்ன சம்மந்தம்? அப்கிரேட் ஆகிறோம் சார். அப்போ நீ தனியாக ஆரம்பிக்க வேண்டியதானே. லாஸ் மேக்கிங் கம்பெனியோட எப்படி நீங்கள் மர்ஜ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட ஒரு ஃபவுண்டரோட ஒய்ஃபை தூக்கி இந்த கம்பெனியில் எப்படி போட்டீங்க? இதெல்லாம் வார்னிங் பெல். இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ போனீங்க, உங்கள் ஷேரெல்லாம் விற்று லாபம் பண்ணீங்க, ஐபியோட டபுள் ப்ரைஸ் போச்சு. இப்போ தானே பண்ணீங்க. அதுக்குள்ளே திரும்பி எதுக்கு 10,000 கோடி? ஆமாம். QIP எதுக்கு? ஜொமாட்டோ விழறதுக்கு கொஞ்ச நாள். இது வரைக்கும் நான் சொன்னதாலே கில்லி மாதிரி நடந்திருக்குது. பேடிஎம் என்னாச்சு? சங்கு ஊதிடுச்சா? பைஜூஸ் சங்கு ஊதிடுச்சா? ஓயோ சங்கு ஊதிடுச்சா? ஓலா சங்கு ஊதின்னு இருக்காங்களா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கான். கூடிய சீக்கிரம் ஊதி முடிச்சிருவான். ரைட்டா? அப்போ எப்படி குறி தப்பும்? நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் தோற்றுன்ற மாதிரி இதாகாதா சார்? அது எப்படி? அது நீ ஏதாவது ஒரிஜினலாக பண்ணால் ஓடாது. ஏன் ரெஸ்டாரண்ட்டை வீட்டில் டெலிவர் பண்ண வேண்டியதானே. அது என்ன, நான் ஜொமாட்டோவில் போய் டெலிவர் பண்ணணும். ஆப்பு நானும் போடுவேன், நீயும் போடுவேன். அந்த ஆப் மேக்கர்கிட்ட வாங்கிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவனா சேர்ந்து ஒரு ஆப் போட்டு பண்ண வேண்டியதானே. ஓகே, அது ஏன் ₹1 கம்பெனின்னு சொல்கிறீங்க? ஏன்னா அது ப்ராஃபிட்டே பண்ணல. ஜொமாட்டோவில் கோர் பிஸ்னஸில் அதர் இன்கம் எடுத்துருங்க, எவ்வளோ குவார்ட்டர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அப்புறம் அது என்ன எவ்ரி குவார்ட்டர் ஸ்டாக் ஆப்ஷனே கொடுத்துன்னே இருப்பீங்களா? பணம் போட்டு உட்காந்துருக்கிறவங்களாம் எழுச்சி வைங்க. இது என்னென்னா 4 இன்வெஸ்டர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து பெருசாக பலூனை ஊதி உங்கள் கையில் கொடுத்துட்டான். இந்த மியூசிக்கல் சேர் கேம் ஆடுவாங்கல்ல, இதெல்லாம் எப்படின்னா மியூசிக் ஆடுற வரைக்கும் எவனாவது பாசிங் த பார்சல் ஆடினே இருக்கணும். டக்குன்னு மியூசிக் பேசும்போது யார்கிட்ட இருக்கோ அவன் போண்டி. ஸோ இது பால் எப்படியே வாடினே இருப்பாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் இவன்லாம் தானே பண்ணியிருக்கான். ஆமாம் ஆமாம். இப்போ மார்க்கெட் ரொம்ப இறங்குதுன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்கிட்டான் இன்னொருத்தன்ட்டேருந்து. இப்படி கேம் ஆடினே இருப்பாங்க. கேண்டேசான் ஒரு வாங்கியிருக்கான். நான் சொல்கிறேன்னே, கேண்டேசா ஸ்டாக்கை அவன் வாங்கிட்டான். இப்படி வாடினே இருப்பான். கேண்டேசா ஓப்பன் மார்க்கெட்டில் விற்க வேண்டியதானே. அவனே டைரெக்டாக வாங்கினானா இல்லை யார் மூலமாவது வாங்கினானாங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸாக இருக்குது. ஆமாம். ஓகே ஃபைன். அப்போ மியூசிக்கல் சேர் நடக்கிறது உண்மை தான். ஸ்விக்கி இப்போதைக்கு ப்ராஃபிட் இதுலேயே பண்ணலை, அதுக்குள்ளே இன்ஸ்டாமார்ட்டு. சரி, இன்ஸ்டாமார்ட் ப்ராஃபிட் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம ஊரில் டிவிஎஸ் ஐயங்கார் இருக்காரு, லாபம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கம்பெனியாக ஆரம்பிச்சுனே இருக்கிறாரு. இல்லை அப்புறம் ஃபைன் சார். சார், டாட்டாவில் தனித்தனி ஷேர்ஸாக நான் வாங்குறதுக்கு பதிலாக டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை வாங்கி வச்சுக்கவா? 10 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். அதில் எல்லா டாட்டா கம்பெனியும் இருக்காது, பட் இம்பார்ட்டன்ட் டாட்டா கம்பெனிஸ்லாம் இருக்கும். அதோட வேல்யூஷனே 31,000 கோடி தான் மார்க்கெட் கேப் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், கண்ண முடின்னு கன்சிடர் பண்ணலாம். பட் ஹோல்டிங் கம்பெனிக்கு எப்போதுமே ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டு உங்களுக்கு வலிக்கும். ஓகே சார், மற்றவெல்லாம் ஏறினப்புறம் தான் இது ஏறும், மற்றவெல்லாம் விழத்துக்கு முன்னாடியே விழுந்துடும். சார், டொயோட்டாவை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. டொயோட்டா இப்போ வந்து அதை யூஎஸ்லையா ஜப்பான்லையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸை டைரெக்டாக தான் அப்ரோச் பண்ணுறது ஈஸியர். யூஎஸ் பிங்க் ஷீட்டில் வாங்கலாம். ஏடிஆரே இருக்குது, ஏடிஆரில் வாங்கலாம். மறுபடியும் நிறைய பேர் கேட்கக்கூடியது வந்து அப்ராடில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் எவ்வளோ போடணும்? நிறைய பேர் ஏமாத்துறாங்க. 5,000 ரூபா போடலாம், 10,000 ரூபா ஃப்ராக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லட்ச ரூபா உங்களால் வருஷம் போட முடியலன்னா கேமில் வராதீங்க. ஓகே சார், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல்ஸ் இருக்குது. பைசா போல்தாயின் ஹிந்தியில் ஒரு சேனல் இருக்குது, அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலுன்னு ஒரு சேனல் இருக்குது, கன்னடாவில் மணி மாத்துன்னு ஒரு சேனல் இருக்குது, மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு ஒரு சேனல் இருக்குது. அந்தந்த லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள். எங்கள் டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம்.
தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.